ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு, அப்பாடா அப்படின்னு மூச்சை விடுறதுக்குள்ளே அடுத்தடுத்து பிரச்சனையை வீட்டில் இருக்கிறதுங்க உருவாக்குதுங்க அப்படின்னு. அதனால் நம்ம புது மம்மிக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மூணுங்களும் சேர்ந்து நம்ம போட்ட திட்டம் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்க டைமில் கடவுளாக பார்த்து அவங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ண மாதிரி தாங்க இருந்திருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினை தேடி அவங்க ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அப்படியெல்லாம் யாரும் இல்லை, அந்த மாதிரி ஒரு கேரக்டரே இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. முன்ன கேட்டது இவங்கள்ட்டையாச்சு, இவங்க போய் தப்பாக சொல்லாமல் இருப்பாங்களா என்ன, போதும் பொண்ணு. ஸோ அந்த நிலையில் நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுத்து, ஆமாம் இங்கே 3 பாம்புங்க சுற்றிட்டு இருக்குங்க, அந்த 3 பாம்புங்க தான் அப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சிறப்பான பதிலடி கொடுக்கறதெல்லாம் வேற லெவலில் இருக்குங்க. ஸோ போதும் பொண்ணோட ரியாக்ஷனும் அதுக்கு நம்ம ஹீரோயின் கொடுக்குற பதிலடியெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தாங்க ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த நிலையில் தான் ஃப்ரெண்டும் அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க மூலியமாக தான் நம்ம ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் அவங்க ஃபேமிலியில் நடக்கிறது தெரியும். இந்த நிலையில் தன்னோட சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. குடும்பத்துக்காக இங்கே நடிக்க வந்தேன், ஆனால் இப்போ பார்த்தா இதுங்க பிரச்சனையினால் நான் உண்மையாலுமே விஜய்க்கு ஒய்ஃபாக நடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னு தன்னோட புலம்பலை யாருக்கிட்ட சொல்ல முடியும், தான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம போதும் பொண்ணோட டீம் அப்படியே எல்லாத்தையும் இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, இதை இன்னைக்கு கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற நிலையில் மோப்பம் பிடிச்சவங்களுக்கு சிறப்பான லட்டான விஷயம் கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம ஹீரோயின் வசமாக சிக்கிக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட பெத்தலாட்டை எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நீ எதுக்கு இங்கே வந்த எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க உடனே சபையை கூட்டிடுறாங்க. சபையை கூட்டிட்டு எல்லார் முன்னாடியும் பிரச்சனையை எப்படி ஆக்காமல் விடுவாங்க. இங்கே பாரு, அதுவும் நம்ம வேண்பா பாப்பா வேற இருக்கா, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் விஜய் முடிச்சிட்டு இருக்காரு. ஓ, இவ உன் பொண்டாட்டி இல்லையா, அக்ரிமெண்ட் போட்டு கூட்டிகிட்டு வந்த இவளா, அதுதான் இங்கே ட்ராமா போட்டுட்ருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போதும் பொண்ணு வாய்ப்பு கிடைச்சதை சும்மா வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. யாராலையுமே ஒன்றும் பேச முடியல. குட்டி பாப்பாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன அக்ரிமெண்ட்டு, எதுக்கு அம்மா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கேட்குற கேள்விக்கு விஜய் என்ன பதில் சொல்லுவார், நம்ம புது மம்மி என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை மனசை எப்படி சேவ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ இது மூலிமா நம்ம விஜய்க்கும் சரி, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தா அதோட போதும் பொண்ணு மூஞ்சில் என்னங்க கறி பூச வேண்டியது இருக்குது. ஒரு சிறப்பான முடிவை இந்த இடத்துல கிடச்சிச்சின்னா செம சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு எப்படியாவது நம்ம ஹீரோயினை வெளியே துரத்தணும் அப்படின்றது தான். பார்க்கலாம் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.